இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் தோணுச்சு, ஓகே ஒரு நல்ல ஹெல்த்தியான சாலட் அப்லோட் பண்ணலான்னு. வாங்க முதல்ல நம்ம இந்த சாலட் ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் சாலடுக்கு நான் ஒரு க்ரீன் ஆப்பிளும் ரெட் ஆப்பிளும் எடுத்துருக்கிறேன். க்ரீன் ஆப்பிள் புளிப்புத்தன்மை உள்ளது, ரெட் ஆப்பிள் இனிப்பாக இருக்கும். அதனால் ரெண்டும் சேரும்போது தான் இந்த சாலட் ரொம்ப சுவையாக இருக்கும். எப்பொழுதும் 2 ஆப்பிளும் ஒரே அளவில் சேர்த்துக்கிறது நல்லது. 30 நம்பர் இனிப்பான கிரேப்ஸு நீங்கள் சீடோ சீட்லெஸ்ஸோ க்ரீனோ பிளாக்கோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வால்நட்ஸு ஒரு 15 நம்பர் எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாலடுக்கு முக்கியமான ஒரு பொருள்ன்றது இந்த செலரி. நீங்கள் 5 செலரி தண்டு எடுத்துக்கோங்க. இலை இதில் யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் தண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு லெமன், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஹனி, கொஞ்சம் சால்ட்டு. அதுக்கப்புறம் மெயின் ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணுறது இந்த செட் கர்ட். இப்போ நம்ம இந்த சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் இரண்டையும் நீங்கள் பொடியாக கொஞ்சம் நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்காமல் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் அந்த அளவுக்கு நீங்கள் நறுக்குனா போகிறோம். ஃபுல்லாக நறுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லெமன் ஜூஸையும் அந்த பவுலில் பிழிஞ்சிட்டு இந்த நறுக்கின ஆப்பிளில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் நிறம் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் கிரேப்ஸையும் 2 துண்டோ இல்லை 3 துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. சீடு இருந்தால் சீடை அகற்றிட்டு நறுக்கி இந்த ஆப்பிளோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செலரியோட இலைகள் எல்லாம் நீக்கிட்டு அந்த தண்டை மட்டும் பொடுசாக அரிஞ்சு நம்ம அரிஞ்ச ஆப்பிள் கிரேப்ஸோடே சேர்த்துக்கோங்க. இந்த செலரி கண்டிப்பாக சேர்க்கணும், அது சேர்த்தா தான் இந்த சாலட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வால்நட்ஸு கிரேப்ஸு வால்நட்ஸையும் பொடியாக அரிஞ்சிட்டு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேப்ஸ் அரிய வேண்டாம், அப்படியே சேர்த்துட்டு தேவையான மிளகுத்தூள், உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச செட் கர்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு செட் கர்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த செட் கர்ட் சேர்த்தா போதும். இல்லை என்றால் நீங்கள் மயோனைஸ் கூட சேர்த்து நீங்கள் கர்டுக்கு பதிலாக மயோனைஸ் கூட சேர்த்து இந்த சாலடை நீங்கள் செய்யலாம். ஆனால் செட் கர்டு சேர்க்கும்போது தான் நல்ல சுவையாகவும் இருக்கும். இந்த நீங்கள் சாலடை செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க. இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.